எல்லோருக்கும் வணக்கம். சொல்வனம் புனைவுவனத்தில் எழுத்தாளர் தருணாதித்தன் அவர்கள்தான் இன்று கலந்து கொள்ளப் போகிறார். இவர் சொல்வனத்தை அலாஞ்சியன் சால்விஃபோலியம் என்ற சிறுகதை மீது அவருடன் நாம் இன்று உரையாடப் போகிறோம். தருணாதித்தன் என்ற புனைப்பெயரில் எழுதும் ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு பொறியியல் பட்டதாரி. பெங்களூரில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் விஞ்ஞானியாகவும் பின்னாளில் பன்னாட்டு நிறுவனத்தில் வாகன மென்பொருள் துறையில் உயர் பதவியில் இருந்தார். இப்போது முன்கூட்டியே பணி ஓய்வு பெற்று இலக்கியம் மற்றும் இசைத்துறைகளில் கவனம் செலுத்தி வருகிறார். இவர் ரொம்ப சிறப்பாக கர்நாடக இசையை வயலினில் வாசித்து பல நிகழ்ச்சிகளை சிறப்பாக தந்து வருகிறார். இளம் வயதிலிருந்தே கவிதை, சிறுகதை, கட்டுரை ஆகிய இலக்கிய வடிவங்களில் தொடர்ந்து இயங்கி வருகிறார். 1997ஆம் ஆண்டு கல்கி சிறுகதை போட்டியில் சுஜாதாவால் முதல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2016ஆம் ஆண்டு எழுத்தாளர் ஜெயமோகனால் புதிய படைப்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டார். சொல்வனம் உள்ளிட்ட இணைய இதழ்களில் வெளியான அவரது படைப்புகள் வாசகர்களின் கவனத்தை பெற்றுள்ளன. அப்புறம் 2023 அரு அறிவியல் சிறுகதை போட்டியிலும் தேர்வாகினார். அப்புறம் அவரது முதல் சிறுகதை தொகுப்பு மாயக்குரல் மற்றும் 0 டிகிரி வெளியிட்ட வாட்சியம் நாவல் அவரது படைப்புரையின் முக்கிய மைல்கற்கள். மனித உறவுகள், காலம், வரலாறு, விதி ஆகியவற்றை ஆழமாக ஆராயும் அவரது எழுத்து சமகால தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளது. வாருங்கள் தருணாதித்தன். வணக்கம், நன்றிகள் பல. ஃபர்ஸ்ட் வணக்கம் திருமதி சரஸ்வதி தியாகராஜன். சொல்வனத்துக்கு பேசுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா சொல்வனத்தில் நான் ஒரு 13 வருஷமா எழுதிட்டு இருக்கேன். சுமாரா 2013 ஆரம்பிச்சது. சொல்வனத்தில் சில கதைகள் தான் எனக்கு எழுத்தாளராக அடையாளம் கொடுத்ததே. அதனால மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் என்னோட கதையெல்லாம் முன்ன படிச்சிருக்கீங்க. அதனால உரையாடலுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இந்த அலங்கியம் சால்விஃபோலியம் அப்படிங்கிறது மனித வாழ்வோட தவிர்க்க முடியாத முதுமை, நினைவிழப்பு, அன்பு, பராமரிப்பு ஆகியவற்றை மிக நுட்பமாக பதிவு செய்கின்ற ஒரு சிறுகதை. ஒரு குடும்ப சந்திப்பின் வழியாக காலம் மனிதனின் உடலையும் நினைவையும் எவ்வாறு மாற்றுகிறது என்பதையும், இறுதியில் எஞ்சுவது அன்பும் மனித நேயமும் தான் என்பதையும் இந்த கதை ஆழமாக உணர்த்துகிறது. இந்த கதையிலேருந்து உங்களை சில கேள்விகள் கேட்க எனக்கு ஆவா. முதல்ல இந்த கதையை எழுத உங்களுக்கு தூண்டுகோலாக அமைந்த அனுபவம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சம்பவம், இல்லை ஏதாவது காதல கேட்டது, இப்படி ஏதாவது இருக்கா? கட்டாயம். என்னோட பெரும்பாலான கதை எல்லாமே ஒரு நேரடி அனுபவத்தில் தான் ஆரம்பிக்கும். என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கு. ரொம்ப நெருக்கமா இருந்தவர் சின்ன வயசுல எங்க கூட எல்லாம். அவர் பெரிய பதவியெல்லாம் இருந்தவர், ரொம்ப மரியாதைக்குரியவர் எங்க குடும்ப வட்டத்திலேயே. ஆனா அவர் இப்ப எல்லாத்தையும் மறந்து போய் ஒரு குழந்தை மாதிரி இருக்கார் ஒரு நிலைமையில. அதை கண்ட போது எனக்கு இருந்த வலிதான் இந்த கதையை எழுதுறதுக்கு ஆரம்பமே. அப்கோர்ஸ் அது வெறும் அதை அப்படியே எழுதினா அது இலக்கியம் ஆகாது. அதுல அதுக்கப்புறம் நிறைய புனைவுகளும் சேர்ந்துதான் அது ஒரு இலக்கியமா ஆனது. இந்த அழிஞ்சில் மரத்தை கதையோட மைய குறியீடா தேர்ந்தெடுத்தது எப்படி? அதாவது இந்த கதையில அவருக்கு எல்லாமே மறந்து போனா கூட கடைசியில இருக்கிற ஒரே ஒரு நினைவு அம்மாங்கிற உறவு மட்டும்தான். அதுக்கு ஒரு குறியீடா பார்க்கணும்னா நம்ம தமிழ் இலக்கியத்திலாம் சொல்லப்படும், தமிழ் பாரம்பரியத்துல சொல்லப்படுற அழிஞ்சல்ங்கிற மரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு உருவமா தோணுச்சு. அதனால அதையே நான் தலைப்பா வச்சு அதையே வச்சு நான் கதையில புனைவா எழுதினேன் நான். இந்த அலங்கியம் சால்விஃபோலியம் அப்படிங்கிற தலைப்பு தேர்ந்தெடுத்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? நல்ல கேள்வி அது. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா கதை சொல்லி ஒவ்வொரு செடி மரத்துக்கும் ஒரு பொட்டானிக்கல் நேம், தாவரவியல் பெயரை நினைவு வச்சுக்கிறான். அது தவிர அதோட காரணம் எல்லாம் வேற தெரிஞ்சு வச்சுக்கிறான். ஆனா அவன் அந்த மரத்தை இந்த அழிஞ்சல் மரத்தை தாய் மரம் அந்த மாதிரி ஒரு பார்வையில அவன் பாக்குறதே இல்ல. ஆக்சுவலி அந்த கதையில அந்த தலைப்புல தான் அந்த பேர் இருக்கே ஒழிய அது பின்னாடி அந்த பேர் வராது. அழிஞ்சல்ங்கிற பேர் தான் வரும். ஒரு பிரபலமான மேற்கோள் கூட உண்டு, ரோஸ் இஸ் அ ரோஸ் இஸ் அ ரோஸ் வாட் எவர் நேம் யூ கால் இட். அது அழிஞ்சல் சொல்லலாம், இல்லைன்னா அலாந்தியம் சால்விஃபோலியம் சொல்லலாம். பட் கடைசியில அதோட குறியீடு என்ன? அது ஒரு தாய், குழந்தைகள் தானா தேடி போற தாய்ங்கிறது. அதனால அந்த ஒரு விதத்துல தலைப்பு வேற ஒண்ணு வச்சேன், உள்ள இருக்கிறது வேற ஒண்ணு வச்சேன். பட் அது எல்லாமே ஒண்ணுதான். நேம் இஸ் த சேம். கதையில முதல்ல
உங்க மனசுல தோணுது? பெரியப்பாங்கிற பாத்திரமா? இல்ல அழிஞ்சில் மரமா? இல்லைன்னா முதுமைங்கிற அந்த கருப்பொருளா? ஆக்சுவலி பார்த்தது அந்த பெரியப்பாங்கிற பாத்திரம் கூடவே முதுமை எவ்வளவு கொடியது அப்படிங்கிற ஒரு உணர்வு. அது ரெண்டுல தான் எழுத ஆரம்பிச்சது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி அதை மட்டும் எழுதினா அது இலக்கியம் ஆகாது. அதுக்காக ஒரு தானா அது ஒரு குறியீடு வந்து சேர்ந்தது. அதை தவிர மற்ற பாத்திரங்கள்லாம் சேர்ந்து வந்து அது அப்படி ஒரு கதையாச்சு. யூசுவலா வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதும்பொழுது, எந்த கதை எழுதினாலுமே அதில வரக்கூடிய சில நிகழ்ச்சிகளோ, இல்ல பாத்திரங்களோ, இல்ல அந்த பாத்திர படைப்ப ஒத்து இருக்கிற அ இலக்கியத்தில இருக்கிற வேறு பாத்திரங்களோ, இதெல்லாம் போய் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவா அப்படி எழுத்தாளர். அது மாதிரி இந்த கதை எழுதுறதுக்கு முன்னாடி தாவரவியல் தொடர்பான ஆய்வு ஏதானும் பண்ணீங்களா? தனியா ஆய்வுன்னு கிடையாது. நான் சொல்றேன், எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி சம்மந்தமில்லாத நிறைய விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஒரு காரணமே இல்லாம நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி. அதனால நிறைய செடி, மரம் பெயர்கள்லாம் நான் போய் படிச்சுப்பேன். அதோட பொட்டானிக்கல் நேம் பார்த்துப்பேன். அதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்துப்பேன். இப்ப உதாரணமா சொன்னோம்னா, சங்க இலக்கியத்துல படிக்கும்போது காந்தள் மலர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். கை விரலுக்கெல்லாம் காந்தள் மலர். காந்தள் மலர்லாம் என்ன? இப்ப காமனா எல்லா இடத்துலயும் கிடைக்காது. எங்கேயோ ஒரு மலையில பார்த்தேன் அது. அதோட பொட்டானிக்கல் நேம் வந்து குளோரியாசா சூப்பர்பான் பேரு. அதோட படம் எடுத்து வச்சிருக்கேன் நான். அந்த மாதிரி இப்போ கண்ணன் அப்படின்னு சொன்னா நம்ம காயாம்பூ வண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ம். காயாம்பூன்னா என்னன்னு எத்தனை பேர் பார்த்திருக்கோம்? அதை தேடி போயிடுங்க. அதோட படம் பார்த்து அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு கேரளாலாம் நிறைய இருக்குது காயாம்பூ வண்ணம். அதோட பேர் வந்து இன்னும் இன்னும் விசித்திரமா இருக்கும். அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணது கூட கரெக்டான எனக்கு தெரியாது. மெமசிலோன் அம்பல்லாட்டம் அப்படின்னு பேரு. அது பொட்டானிக்கல் நேம். பட் ஒன்னொன்னுக்கும் பொருள் வேற. அம்பல்லாட்டம் தான் அது கொடை மாதிரி இருக்கிற பூக்கொத்து அப்படின்னு அர்த்தமா, அது லாட்டின்ல அந்த மாதிரி வச்சிருக்காங்க. பட் நாம சொல்ற அர்த்தமே வேற. காயாம்பூ அப்படின்னா, காயம் அப்படின்னா இன்னொரு பொருள் தமிழ்ல வானம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டாம். ஆகாசம் காயம், அது வந்து வானம்ங்கிற அர்த்தம். வானத்துடைய நிறம் அதுதான் கண்ணோட நிறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் உண்டு. கம்பராமாயணத்திலேயே அது வந்து அப்படி வருது. நம்ம காயாம்பூன்னு சொல்லுவோம், அதை காசாம்பூன்னு கூட சொல்லுவாங்களாம். அது ரெண்டுமே வந்து கம்பராமாயணத்துல வானத்துக்கும் சொல்றான், ராமனுடைய நிறத்துக்கும் சொல்றான். இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல ஆரம்பிச்சா எங்கேயோ தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். அதுவே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. அதனால அந்த மாதிரி. பட் இதை எழுதும்போது நினைவிலிருந்து மட்டும் எழுதாம சில விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் எழுதினேன் நான். நாஞ்சில் நாடன் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சொல் எடுத்துக்குவார். அத எடுத்துட்டு அதுக்கு அர்த்தம் வந்து நிகண்டுல அங்க, இங்க அப்படியே எழுதி கொட்டிடுவாரு அவர். அவரது படிக்கிறதே ஒரு சுகம். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதுல. அப்படி நிறைய ஆமா, எழுதியிருக்காரு. ஆமா. நெறைய வந்து எழுதியிருக்காரு. இன்னும் எழுதியிருக்கார். ம். இந்த பெரியப்பாவ வந்து நீங்க ஏன் வந்து தாவரவியல் பேராசிரியரா உருவாக்கினீர்? ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா அதுல வந்து குறியீடு அழிஞ்சில் மரம் சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு அந்த மரத்தை மட்டும் எங்கேயிருந்தாவது கொண்டு வர முடியாது. அதனால அது ஒரு தொடர்பான அந்த வீட்டுல அவங்க நுழையிறதுல இருந்து பாக்குற மரம் செடி எல்லாம் பேர் ஞாபகம் வச்சுக்கிறான். ஏன்னா அவர் அந்த மாதிரி இருந்தவர் அப்படின்னு ஒரு தொடர்புக. இதெல்லாம் என்னோட புனைவு. நான் ம். பார்த்தவர் அந்த மாதிரி தவறுவியலுக்கு சம்மந்தமே கிடையாது. பட் குறியீடுன்னு அது வந்ததுக்கு அப்புறம் அது நேச்சுரலா கதையில வரணும் இல்லையா? அதுக்காக அப்படி பண்ணது. வேற ஒண்ணும் நல்ல பதில். அ இந்த பெரியம்மா பாத்திரம் வரா. அவள் அந்த பாத்திரத்துல வந்து நீங்க வலியுறுத்த விரும்பிய அம்சம்னு ஒண்ணு இருக்குமே! அது எது? அப்படி இருந்ததா? கரெக்ட், கரெக்ட். இந்த மாதிரி நம்ம குடும்பத்துல பார்க்கும்போது எல்லாம் இந்த நிலைமையில பாதிக்கப்படுறது அந்த வீட்ல இருக்கக்கூடிய பெண்மணி தான், பெரியவங்க. அவங்களுக்கு தான் அதுல ரொம்ப பாதிப்பு ஜாஸ்தி. அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு கையேறு நிலை. ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுக்கும் வயசாயிடுச்சு. பட் இருந்தாலும் இவர கவனிச்சுக்கணும். அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2, 3 இடத்துல பாருங்கப்பா இவங்க தான் கைக்குழந்த மாதிரி ஆயிட்டாரே, பார்த்துக்க ஆள் யாரும் இல்ல. நானும் வெளியில போ முடியாதுங்கிறாங்க. அதே போல என்னோட தலைவிதி எ இப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரே, ஒரு ஒண்ணுமே தெரியாத அளவுக்குன்னு அவர் கண்ல தண்ணி வருது. அப்புறம் கடைசியில அவங்க இன்னொன்னு சொல்றாங்க. ஏதோ இருக்கோம்ப்பா, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம போய் சேரணும். ம். அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. அந்த மாரி ஆயிடுச்சு. அப்ப கூட அவங்களும் ஒரு தாய்ங்கிறது ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அவனோட பையன் பாலுவ பத்தி இவங்க கேட்கும்போது அவன் எப்படி இருக்கான்னா, சொல்றான் அவனோட பொண்ணு யுஎஸ்ல படிக்கிறா. அதனால அவனோட மருமகள் வந்து யுஎஸ்ல போயிட்டா. பாலு தான் பாவம் இன்னும் ரிட்டயர் ஆகல. வேலையும் செஞ்சுட்டு தானே சமையல் வீடுன்னு கஷ்டப்படுறான். அப்போ கூட அவங்களுக்கு ஒரு தாய் உள்ளம் இருக்கு. இத்தனை டைமென்ஷன் இருக்கிறவங்க தான் அந்த வீட்டு எஜமானி பெண் அப்படிங்கிற அர்த்தத்துல நான் அந்த கேரக்டர் எழுதியிருக்கேன். சூப்பர். ம். இந்த கதை வந்து படிக்கும்போது எனக்கு நெறைய இடத்துல தாக்கம் வந்தது. உங்களுக்கு வந்து அதிக தாக்கம் ஏற்படுத்தின ஒரு இடம், இல்ல ஒரு காட்சி, இல்ல அந்த எழுத்துக்கள், அது என்னன்னு சொல்ல முடியுமா? சில எழுத்தாளர். வரிகள்
கட்டாயமா கடைசி வரி அதுவும் அம்மான்னு சொல்லி அந்த கையால குழந்தை மூக்கு தொடுற இடம் அதை எழுதும்போது எனக்கே நெகிழ்ச்சியா இருந்தது. அது ரொம்ப ஒரு ஒரு ஆமா. ஒரு உணர்ச்சி ரொம்ப பூர்வமான கஷ்டம். கட்டம் அது. ஆமா. ரொம்ப கஷ்டம் அந்த இடம். ம். அது கட்டாய தாக்கத்தை உண்டாக்கிது. அதை தவிர அந்த இளம் பெண் இருக்காளே தன்னை கவனிச்சிட்டு இருக்கிறவோ அவ என்ன சொல்றா, முதல்ல எல்லாம் வரும்போது அப்பா யார் வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கா பெரியப்பா கிட்ட. அப்புறம் நடுவுல கடைசி கிட்ட வரும்போது சொல்லுவா, அப்பா அவங்க என் பேரை கூட கேட்கல, நீங்க சொல்லுங்க யாருன்னு. அந்த கதையில ரொம்ப முக்கியமான இடம் அது. ஏன்னா அவங்க மத்த எல்லார பத்தியும் விசாரிச்சுட்டு இருக்காங்க, அவங்க பேரன் பேத்தி வரைக்கும் எல்லாத்தையும் பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க எல்லாம். ஆனா இவ யாருன்னு கூட பேரை கேட்கறது இல்லை. என் பேரை கூட கேட்கல, நீங்க யார் சொல்லுங்க. கடைசியில என்ன திடீர்னு மாதிரி கடைசியில ராமு நான் யாரு அப்படின்னு கேட்கிறாவோ. அப்படிப்பட்ட உறவு அவங்களுக்கு அப்பான்னு சொல்லிட்டு இருந்தா கூட அது ஒரு உறவு அது. அதெல்லாம் எழுதும்போது எனக்கே ஒரு ஒரு உணர்ச்சிகரமா தான் இருந்தது. அந்த மாதிரி நடக்கும், நடக்கலாம். நான் நேர பார்க்கல, பட் அது என்னுடைய கற்பனை அது அந்த இடத்துல. ரொம்ப நல்ல கதை. ம். அ அந்த அந்த நினைவிழப்புங்கிறது வந்து ஒரு தனி மனிதனோட துயரமா? இல்லைன்னா அது குடும்பத்தோட துயரமா? என்ன அது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி இது. ஆக்சுவலி நினைவு இழப்புங்கிறது குடும்பத்துக்கு தான் அதிகம் பாதிப்பு. ஏன்னா அவருக்கு எல்லாத்தையும் தாண்டி போயிட்டாரு அவர். அவர் ஒரு குழந்தை மாதிரி இதுல இருக்காரு. அவர் யாரோ சாப்பாடு கொடுக்குறாங்க, யாரோ கவனிச்சுக்கிறாங்க. அதனால அவருக்குன்னு ஒரு துயரம்ங்கிறது துக்கம்னு ஒண்ணும் கிடையாது. மத்தவங்களுக்கு தான் அவர் அப்படி ஆயிட்டாரே, இல்ல அவரை கவனிச்சுக்கணுமே, அப்படி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. அதனால என்னை பொறுத்தளவு ஆக்சுவலி அது குடும்பத்தின் துயரம் தான். அவர் ஒரு துறவி மாதிரி எல்லாத்தையும் தாண்டி போயிடுறாரு, இல்ல குழந்தை மாதிரி தாண்டி வாழறாரு. அப்படிதான் எனக்கு தோணுது. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ம். ஏன்னா நானும் சில குடும்பங்கள்ல இப்ப கூட பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டம். ஆ கதையில பெரியப்பாங்கிறவர் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு, அம்மாங்கிறத மட்டும் நினைவுல வச்சுட்டு இருக்காரே, அது எத குறிக்கிறது? அம்மாங்கிற உறவு ரொம்ப அடிப்படையானது. எல்லாத்தையும் அவர் மறந்துடுறாரு. மத்த உறவுக்காரங்க தான் யாரு எல்லாத்தையும் மறந்த பக்கம் கூட அந்த உறவை அவருக்கு மறக்க முடியல. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா அந்த சமயத்துல ஈவன் துறவிகள் கூட பட்டினத்தார், ஆதிசங்கரர் எல்லாருமே அவங்க துறவு எடுத்துட்டா கூட கடைசியில அவங்க அம்மாங்கிறத மறக்கல. இதுல எவ்வளவு உருக்கமான வரிகள்லாம் பட்டினத்தார் எழுதியிருக்காருன்னா, அவங்க அம்மா இறந்து போனபோது நான் அதை சொல்றேன்னா, ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதை பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்து கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி அப்படிங்கிறார் அவர். எந்த பிறப்புல நான் இந்த மாதிரி ஒருத்தைய காண முடியும் அப்படிங்கிற. எல்லாத்தையும் விட்ட துறவியே அந்த உறவை மறக்க முடியல. ஆமா. அதுதான் அதோடைய மகிமை. கடைசியில் நான் சொல்ல வருது அதான். அழிஞ்சர் மரத்தோட விதைகள் வந்து தாய் மரத்தோட ஒட்டிக்கிறது வந்து கதையோட இறுதி நிகழ்வோட தொடர்புடையதா இருக்கா? கட்டாயம் அப்படிதான். எல்லாத்தையும் விட்டப்புறம் கூட இந்த குழந்தை அம்மாவை மட்டும் நினைச்சிட்டு இருக்காது. எப்படியோ அந்த உறவு மட்டும் போகல அவருக்கு. அவர் யாரையோ அம்மான்னு நினைச்சுக்கிறாரு, பட் அது மட்டும் போகல. அதுதான் அதோடைய குறியீடாவும் அமைஞ்சிருக்கு. ஆ நீங்க வந்து கதைய வந்து அந்த கதை வந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து மோகன் தான் சொல்றார். அந்த மோகனோட பார்வையில தான் சொல்லும்படியா எழுதியிருக்கேன். அது அப்படிதான் இருக்கணும்னு முதல்லயே எழுதும்போதே தீர்மானிச்சுட்டீரா? அது எழுதும்போதே என்ன பார்வையில சொல்றோம்னு தீர்மானிச்சிருவேன். நான் என்னோட பெரும்பாலான கதைகள் மேபி தன்னிலையில சொல்றதா தான் வரும் அது. ம். ஏன்னா அவங்க உள்ள மன ஓட்டங்கள், இல்லைன்னா அவன் இப்படி நினைத்தான் அப்படி தோன்றியதுன்னு எழுதலாம். பட் அதை விட இந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான கதையை எழுதும்போது தன்னுடைய சொந்தமா எழுதுறது தான் எனக்கு இன்னும் ரொம்ப அணுக்கமா தோணுது. அதனால இந்த கதையை அப்படிதான் எழுதியிருக்கேன் நான். அ இந்த கதையில நீங்க ரொம்ப விருப்பப்பட்டு, இல்ல விரும்பி எழுதின பகுதி எது? கட்டாயமா கடைசி வரிகள் தான். பட் அதை தவிர முக்கியமானது நடுவுல ஒரு இடத்துல சொல்றது மாதிரி வரும். பாரதியார் கூட பாடினார். காலனை எந்தன் ஆமா. காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் அப்படின்னு சொன்ன. காலனை சொல்லலாம் அப்படி, ஆனால் காலத்தை காலத்தை சொல்ல சொல்ல முடியுமா? முடியும். அருமையான அதுதான். எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சது. அத பத்தி நான் கடைசியில சொல்லப் போறேன். ம். ரொம்ப பிரமாதமான வரிகள். ம். ஆ இந்த கதையோட முடிவு வந்து நீங்க எழுதும்போதே இப்படிதான் இத முடிக்கணும் அப்படின்னு அங்க எண்ணம் இருந்ததா? இல்ல கதையோட எழுதுற ஓட்டத்துல அந்த மாரி ஒரு முடிவு உங்களுக்கு தோணித்தா? முதல்ல ஆரம்பிச்ச போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த வலி, அந்த மாதிரி ஒரு தெரிஞ்ச ஒரு உறவினரை பார்க்கும்போது ம். இருக்கிற வலியை தான் எழுத ஆரம்பிச்சேன் நான்.
பட் அதை எழுதும்போது அது புனைவு இலக்கியம்னு ஆகும்போது அதுல வேற குறியீடுகள் தானா வந்து சேர்ந்தது. அப்படி சேரும்போது அப்புறம் தான் அந்த கடைசியே முடிவாச்சு. எடுத்து ஆரம்பிக்கும் போது அப்படி வரல. அதுக்கப்புறம் ம். முதல்ல இருந்தே திருப்பி எழுத வேண்டியதா போச்சு. மரம் செடி எல்லாம் ஓ! முதல்ல இருந்தே எழுத வேண்டியதா போச்சு. ம். அ இந்த கதை ரொம்ப பெரிய கதை இல்லாட்டா கூட கேள்வி நெறைய வருது. இப்ப பேசும்போதே இன்னும் நெறைய வருது. வெளிநாட்ல வெளிநாட்ல வாழற பிள்ளைகள் வந்து, தனியா வாழற பெற்றோர்கள், இந்த மாரி ஒரு சூழ்நிலைய நீங்க எப்படி பார்க்கிறீர்? அதாவது இது இந்த காலத்துடைய நிதர்சனம், ரியாலிட்டி. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க விருப்பமா அங்க போய் இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்கன்னா, அதை நாம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? போன ஜெனரேஷனோட வேல்யூஸே வேற. இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு போக கூடாது, பாத்துக்கணும் அப்படின்லாம் ம். சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப ம். இந்த ஜெனரேஷன் இதோடைய வேற. பட் எவ்ரி சாய்ஸ் ஹஸ் காட் அ கான்சிக்வன்ஸ். ஆம். தெர் இஸ் நோ சாய்ஸ் வித்தவுட் கான்சிக்வன்ஸ். பட் ஒவ்வொரு தலைமுறையும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் எதிர்பார்த்திருக்காங்க. இப்போ கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போனது, நகரத்துல இருந்து ஆ. வெளிநாட்டுக்கு போறது, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் கட்டாயம் ஆயிருக்கு. ஆமா, ஆமா, ஆமா. எப்பவுமே கூடவேவா இருக்க போறா? இந்த சென்னையில இருந்தா அவ பாம்பேல இருப்பா. அ அப்பவும் அதேதான். ஒண்ணுதான். எ அது சென்னையில இருந்துட்டு அமெரிக்கால இருக்கிற மாரி தான் அது டெய்லியா நடக்கக்கூடியத பார்த்தாக்க. நெனச்சா வரலாங்கிறது இருக்கிற இருக்கை உள்நாட்டுல இருந்தா. அது ஒண்ணுதான். ஆனா வருவாளான்னு சொல்ல முடியாது. அவ குடும்ப சூழல். கிடையாது. இல்லையா? சொல்ல முடியாது. அதேதான். இந்த அதேதான். இந்த ஆமா. இந்த நவீன வாழ்க்கை வந்து எல்லாரோட வயசு காலம், முதுமை. அது ரொம்ப சிரமமா மாற்றுதோ? உடம்பு வயசாச்சு, மெஷின் பழசாச்சுன்னா அப்படிதான் ஒண்ணு ஒண்ணா ரிப்பேர் ஆகும். முதுமைன்னு பொதுவா சொல்ல முடியாது. உடல் முடியாம போனா அதுக்காக கொஞ்சம் மருந்து இருக்கு. அன்லெஸ் இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் டிசீஸ். பட் மனநோய்ப்படும் பொழுது இந்த மாதிரி மறதி வரும்போது அதோடைய தொந்தரவுகளே வேற விதமா இருக்கு. அது ரொம்ப கொடுமை அது அந்த விதத்துல. அது ஓல்ட் ஏஜ் ஹோம் எல்லாம் ஊர்ல போன ஜெனரேஷன்ல கிடையாது. இப்ப இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப காமனா போச்சு. பட் அதுவும் ஒரு பழக்கம் ஆயிடும். அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் ஆயிடும். பாத்துக்கிறதுக்கு வீட்டுல ஆள் வச்சுக்கிறது, இல்ல ஓல்ட் ஏஜ் ஹோம்ல இருக்கிறது, பெர்மனன்ட் கேர்ல இருக்கிறது, இதெல்லாம் பழக்கம் ஆயிடும். அதை நாம கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்க ஆரம்பிச்சிருவோம். பட் இது எல்லாமே கொஞ்சம் ஏத்துக்கிறது கடினம் தான் நமக்கு. ஆனா எத்தனை பேரால முடியும்? முடியாது. அதுவும் இருக்கு. உடல் நோய்ன்னு வந்ததுன்னா எப்படியும் கொஞ்ச நாள்ல வந்து கதை முடிஞ்சு போயிடும். இந்த மாரி மனநோய்ன்னு வரும்பொழுது உடல் வந்து மீதி எல்லாம் நன்னா இருக்கும். ஸோ அவ எப்ப வந்து அவளோட முடிவு காலங்கிறது தெரியாம இழுத்துண்டே போகும்பொழுது ரொம்ப கஷ்டம். ஐ ரொம்ப மீன் கஷ்டம். நோயாளிக்கும் கஷ்டம், கூட இருக்கிறவளுக்கும் கஷ்டம். அந்த கூட கஷ்டம். இருக்கிறவா கூட நான் வந்து சில குடும்பங்கள்ல வந்து போறோம், அவள வந்து நிம்மதியா போயிடட்டும். கரெக்ட். அவ்வளவு கரெக்ட். கித்தன் கின் தான் அவ. பட் அந்த கடைசி காலத்துல அப்படி ஒரு மனநிலை கொண்டு போய் விட்டுடுறது. கரெக்ட். ம். கரெக்ட். ஆ மனிதன் வந்து இறுதியில நினைவுகளால வாழறானா? இல்ல அன்பால வாழறானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப ஷார்ப் அண்ட் இன்சைசிவ் கொஸ்டின். ஆக்சுவலி ரெண்டு விதமா பதில் சொல்லலாம். அப்கோர்ஸ் பொலிட்டிக்கலி ரைட் ஆன்சர் அன்பால வாழ்கிறான்னு. பட் அறிவியல் பிரகாரம் பார்த்தா கடைசியில் அன்பும் நினைவு தானே. அது இருக்கிறதே நம்ம தலையில, நம்மளுடைய மூளையில இருக்கிறது தானே. அது அழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் யாருன்னே தெரியாது, அன்புன்னு தெரியாது. பட் அப்படி இருக்கிற நிலையிலையும் தாய்ங்கிற உறவை விட முடியலங்கிறதா நான் இந்த கதையில சொல்ல வந்திருக்கேன். அதுதான் என்னுடைய பதில். அந்த நினைவு அங்க வந்து மேலோங்கி அந்த நிக்கும். நினைவு அங்க இருக்கு, அது மட்டும் அழியல. இந்த கதையில உண்மையான ஹீரோ, நாயகன் யார்? உங்கள பொறுத்த வரைக்கும். இது பதில் கேள்வி கேட்கலாம். உண்மையான நாயகன் ஒண்ணு தேவையா கதைக்கு? என்னை பொறுத்தளவு இதுல பெரியப்பா, கதை சொல்லி, அந்த பெண், ஐந்தில் மரம் எல்லாமே நாயகர்கள் தான். அப்படிதான் எனக்கு தோணுது. எனக்கு வந்து அழிஞ்சல் மரம் தான் தோணித்து. ஏன்னா அது இல்லைன்னா இந்த கதையே இல்ல. அந்த கதையே பெண் கிடையாது. தான் அதுதான் கதை பின்ன குறியீடு. ஐ மீன் அதான் ஒவ்வொரு குறியீடு. வாசகருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும். எனக்கு அப்படி தோணித்து. அதுதான் சரின்னு சொல்ல முடியாது. ஆ அழிஞ்சில் மரம் மறக்கப்பட்ட நினைவின் சின்னமா? இல்ல மீட்கப்பட்ட நினைவின் சின்னமா? மீட்கப்பட்ட நினைவின் சின்னம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் மறந்து கூட அந்த தாய்ங்கிற உறவு அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அதுதான் அவருடைய மீட்கப்பட்ட நினைவு. மற்ற எல்லா நினைவும் அழிஞ்ச போது கூட. அதனால அது மீட்கப்பட்ட நினைவா தான் நான் பார்க்கிறேன் நான். ஆ கதையோட இறுதி காட்சி. அதுல வந்து பெரியப்பா வந்து யார வந்து அடையாளம் கண்டுக்கிறார்? அந்த பெண்ணையா? இல்ல தாய்மையையா? அவர் பார்க்கிறது தாயை. தாய்மைன்னு கூட இல்ல. அவரோட தாயை, சொந்த அம்மாவா தாயை. நினைச்சுக்கிறாரு. அவங்க தாயே நினைச்சுக்கிறாரு அவர். அப்கோர்ஸ் அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு தாய் செய்யக்கூடியது எல்லாம் தான். அது மட்டும் தான் அவர் பார்க்கிறாரு. அந்த பெண்ணா பார்க்கல அவர்.
அலங்கியம் சால்விஃபோலியம் அந்த கதைய ஒரு வாக்கியத்துல வரையறுக்கணும் அப்படின்னா, நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது ஒரு வாக்கியத்துல வரையறுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஆக்சுவலி. ஏன்னா, பழைய காலத்து கதையெல்லாம் வர மாரி ஒரு லைன்ல மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு ஒண்ணு டைரக்ட்டா கிடையாது. இதுல எப்படின்னா, ஒரு ஜெனரலி நான் எழுதுறது எல்லாமே ஒரு 3, 4 அடுக்குகள் லேயர் இருக்க மாரி இருக்கும். 1 வாசிப்பு அனுபவம். இந்த கதையில இந்த மாரி பார்த்தா ஒரு முதியவர், அவருடைய நிலைமை, கையறு நிலைமை, குடும்பம் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அதுவே நெறைய பேருக்கு டச்சிங்கா இருக்கும். அது ஒரு வாசிப்பு அனுபவம், ஒரு உணர்ச்சி பூர்வமான அனுபவம். அடுத்தது வேற ஒண்ணு பார்த்தா, அந்த அலாஞ்சியம்ங்கிற மரம், அழிஞ்சல்ங்கிற மரம் பத்தி சொல்லும்போது அது ஒரு குறியீடாயிடுது. ம். அது வேற ஒரு தளம். தாய்ங்கிற உறவு என்ன? அந்த உறவு மட்டும் மறக்காதா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாம். பட் அதுக்கும் மேல இன்னொரு சைக்கலாஜிக்கல் லேயர் இருக்கு. அத பத்தி யாரும் ஜாஸ்தி பேசல. பட் நான் எழுதும்போது எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். என்னன்னா, இந்த மாரி ஒரு கஷ்டம் வரும்போது, அத எப்படி ஹவ் ஆர் வி கோப்பிங் வித் த சிச்சுவேஷன்? இவனுக்கு இந்த கதைய சொல்லிக்க அவர் ரொம்ப நெருங்கியவர். அவர அந்த மாரி பார்க்கும்போது, அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு சரியா தெரியல. அவன் இஸ் டேக்கிங் த இன்டலெக்சுவல் பாத் அண்ட் ஃபர்கெட்டிங் த சிச்சுவேஷன் பை கோயிங் த்ரூ செடி பேர் என்ன? அது பேர் என்ன? இது பேர் என்னன்னு ஏதோ அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அவனுடைய மனைவி கலா என்ன பண்றா இந்த கதையில, ஒத்தத்தரையா வேற ரிலேட்டிவ் எல்லாம் பத்தி அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கிறா. இவர் எப்படி இருக்காருங்கிறத விட்டுட்டு மீதி எல்லாத்த பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அதே இந்த பெரியம்மா கதை கேரக்டரை பார்த்தா அவங்க வந்து இந்த மாதிரி கையறு நிலை ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த இருக்கிறதுலே அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் இந்த நிலைமையில கூட உற்சாகமா அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கறதுல இருந்து எல்லாரையும் தேர்ச்சி வரவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒருத்தரும் எப்படி ஹேண்டில் பண்றோம், ஹவு டு வி கோப் வித் சுச்சுவேஷன்ங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் லேயர். இந்த மாதிரி விதவிதமா யோசிக்கலாம். ம். லாசாரா ஒரு இடத்துல சொல்லுவார், அவரவர்களுக்கு பூத்தது மாதிரின்னு. அவரவர்களுக்கு ஒரு மாதிரி பூக்கும் அது இந்த கதை. அவ்வளவுதான். அருமை. எனக்கு அந்த ஆங்கிள் தோணவே இல்ல. ஃபேன்டாஸ்டிக். ம். தேங்க்யூ. இந்த கதைக்கு ஏதாவது விமர்சனங்கள் உங்கள் நண்பர்களோ, இல்ல வீட்ல நிறைய இருக்கிறவங்களோ? நிறைய வந்தது. யாரோ தெரியாதவர்கள்லாம் கூட கதைக்கு கீழே வந்து கமெண்ட் எழுதியிருக்காங்க. அதாவது நிறைய பேர் அவங்க குடும்பத்துல கட்டாயம் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க, ம். பார்த்திருக்காங்க. அந்த வலி அவங்கள மறுபடியும் அனுபவிச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தர் கூட எனக்கு அழுகை வந்தது அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க அந்த கதைக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு கவிதை எழுதியிருக்கார். அதுலதான் எல்லாம் வந்திருக்கிற கமெண்ட்ல இருந்து படிக்கிறேன். நான் நானாக இருக்கும் வரை நான் நானாக இல்லாவிடின் என் வழி பிறருக்கு தெரியுமா, அவர்கள் உதவி எனக்கு புரியுமா, யோசிக்க வைக்கும் எழுத்துன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த மாதிரிலாம் தோணி இருக்கு. ரியல் எஸ்டேட். தவிர நிறைய ம்ஹும். நிறைய பேர் இந்த மாதிரி பாராட்டினாங்க, இது பண்ணாங்க. நம்ம விமர்சனத்திலயும் இதை பத்தி பேசியிருக்காங்க. நிறைய பேரை டச் பண்ண கதை அப்படின்னு ஆமா. தெரியுது. அந்த விதத்துல நானும் உங்களை ஒரு கதை கேட்கணும். நான் நிறைய எழுதிட்டு இருக்கேன். பட் திடீர்னு நீங்க இந்த கதையை எடுத்ததுக்கு என்ன காரணம், நீங்க ஆ எடுத்ததுக்கு? அது வந்து படிக்கும்பொழுது ரொம்ப மனச ரொம்ப தொட்டுது. அப்புறம் இது மாதிரி வந்து நெறையா அ எங்க குடும்பத்தில இதுவரைக்கும் வரல. ஆனா ரொம்ப நெருங்கிய அ நண்பர்கள் குடும்பத்தில, அதெல்லாம் வந்து அவளோட இன்டராக்ட் பண்ணும்பொழுது, அவள நன்னா பார்த்துருக்கோம். அவ கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டு போறத பார்த்துருக்கேன். இப்ப ரொம்பவே வந்து பெட் ரிடனா இருக்கும்பொழுது, அவ வீட்ல அவ்வளோ பேரும் தவிக்கிறத, அவருக்கு எதுவும் தெரியல. அவர் இருந்ததோ ரொம்ப பெரிய வேல. எதுவுமே இல்ல. படித்த படிப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. அது பார்க்கும்போது, ம் என்ன வாழ்க்கை இது? எதுக்கு வாழுறோம்? எதுக்கு இங்க பொறக்குறோம்? ஏன் பொறக்க வைக்கிறா? இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு எண்ணங்கள்லாம் தோணிட்டு, அ அது தோணிட்டே இருந்தது மனசுல. அப்போ பாஸ்டன் பாலா வந்து உங்களோட கதை ஒண்ணு பண்ணணும்னு சொன்னார். இந்த கதைக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு எழுதியிருந்தேன். அது மறந்து போயிடுச்சு பேரு எனக்கு. அததான் நான் வந்து தயாரிச்சு வச்சிருந்தேன். அப்புறம் இந்த வாரம் இந்த மாசம் இது வந்த உடனே அத படிச்சேன். அந்த கதைய. ம். அந்த கதை படிச்ச உடனே எனக்கு அப்படியே என்னால முடியல. சரி இந்த கதை தான் நம்ம பண்றோம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டேன். அதுதான் ஓகே. முக்கியமான காரணம் அதுதான். ஆமா. ஓகே. நிறைய பேரை தொட்டு இருக்கு இந்த கதை. எனக்கு ஆமா. நிறைய இந்த கதைக்கு வந்தது. எல்லாம் பர்சனலாவும் வாட்ஸ்அப்ல ஆமா. அனுப்பிச்சிருந்தாங்க எல்லாம். இந்த ஆமா. மாதிரி ஒரு எழுத்தாளனுக்கு வேற என்ன வேணும் கடைசியில இந்த மாதிரி நிச்சயமா. மனசை அதனால தொட தான் உங்க கதைக்கு முடிஞ்சதுன்னா வெற்றி. அதுவே ஒரு பெரிய நிறைவு. அவ்வளவுதான் ஆமா. சொல்ல முடியும். அதுதான் உங்க கதைக்கு வெற்றியும் கூட. நீங்க வந்து சொல்லியிருப்பேன் கதையில. பாரதி காலனை "என்னன் காலனியே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன்" என்று சொன்னான். காலனை அப்படி சொல்லலாம். ஆனால் காலத்தை அப்படி சொல்ல முடியுமா? என்று தோன்றியது. அருமையான வரிகள்.
இது போல கதை முடிவு வந்து ரொம்ப நெஞ்சத்தை வந்து எனக்கு நெகிழ வச்சது. ராமு நான் யாரு என்கிறா அந்த பொண்ணு. அம்மா என்று பெரியப்பா மழலை மாதிரி சொன்னார். அந்த பெண் சிரித்துக்கொண்டு குனிய, இடது கையால் அவள் மூக்கை தொட்டு மறுபடியும் அம்மா என்றார் 87 வயது ராமசாமி பெரியப்பா. தாவர இலையை கை நுனியில் வைத்திருந்தவரின் இன்றைய நிலை மனதை பிசைந்தது. நிஜமாவே மனதை பிசைஞ்சது. அருமையான கலை. ரொம்ப ஆஹ் நன்றி. இந்த கதை முதுமையின் வேதனையை மட்டும் பேசுவதில்லை. நினைவுகள் அழிந்த பின்பும் அன்பும் பாதுகாப்பை நாடும் மனித மனமும் அழிவதில்லை என்பதை நினைவூட்டுகிறது. அமைதியான மொழியிலும் ஆழமான உணர்வுகளிலும் சொல்லப்பட்டது இந்த கதை. இதை வாசித்து முடித்த பிறகும் நீண்ட நேரம் மனதில் நிற்கும் ஒரு நெகிழ்வான இலக்கிய அனுபவமாக அமைகிறது. இன்று உங்களை சந்தித்து உரையாடியது பெரும் மகிழ்ச்சி தருணாதித்தன். வளர்க உங்கள் எழுத்து பணி, உங்களது இசைப்பணியும் தொடரட்டும். சொல்வனம் சார்பாக எனது வாழ்த்துக்கள். எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. செல்வனத்துக்கும் உங்களுக்கும் நன்றிகள் பல. வணக்கம். சொல்வனத்தின் புனைவு வரத்தில் மீண்டும் இணையும் வரை அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும்.